என்ன அண்ணன் சீமான் அண்ணன் வீட்டுல போய் வேலை செஞ்சு தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஆமாண்ணா, இப்ப அங்க போய் நல்லா அடி வாங்கினாரு. ஒரு ஆர்மி மேன் போய் யாராவது கை வைக்க முடியுமா? நார்மலா வச்சிட முடியுமாங்க? போலீஸாலையும் அடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு. அவங்க டீம் எல்லாம் வந்தோன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். நிறைய பார்த்துருக்கு நம்ம. அவங்க அவங்க நம்மளுக்காக வாழ்றாங்க. அதனால நம்ம எப்பவுமே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இனிமே யாரும் அந்த மாதிரி போய் வேலை பார்க்காதீங்க எங்கேயுமே. ஏன்னா அவங்களுக்கு தேவை ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவங்களுக்கு பென்ஷன் இல்ல எங்கேயும் வேலை பார்க்காதீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நல்ல இடத்துல வேலை பார்க்கணுங்க. இப்ப எதனால அடிச்சாங்க வர? எது விசாரிச்சாங்க? இந்த சீமான் வீட்டுல எதனால அடிச்சாங்க? ஆமா, அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது முதலமைச்சர் வீட்லயும் பாத்தீங்கன்னாக்கா மிலிட்ரிமேன் இருக்காங்க. ஸோ எல்லா அரசியல் தலைவருங்க வீட்லயும் பார்த்தோன்னா மிலிட்ரிமேன் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அரசியல்வாதிங்க வீட்லயே மிலிட்ரிமேனுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நல்ல அரசியல்வாதிகிட்ட வேலை பாருங்க, அவ்வளவுதான். நல்ல அரசியல்வாதிங்க தவறு செய்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. தேவையில்லாத விஷயம்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. நல்லதா பகிர்ந்துக்கணும் இல்லையா? சும்மா தேவையில்லாம என்னத்தையோ ஒன்று பேசிக்கிட்டு முட்டாள் மக்களா நம்ம இந்த போனை எடுத்தாலே அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு மண்டையிலுக்குள்ள ஏற்றி 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 நம்மளும் வந்து இடகுடமா ஆயிடுவோமா இல்லை மென்டல் ஆயிடுமானே தெரியல. ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கு. 2026 அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடணுமா சீமானுக்கு? ஆமா. நீங்க போட்டு என்ன பண்ண போறாரு? தமிழ் தேசியத்தை காப்பாத்துவாரு. என்ன தமிழ் தேசியத்தை? மக்களை காப்பாற்றுவார். தமிழ் தேசியம். ஸோ நிறைய பேர் வெளி மாநிலத்தில் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட்டாகவும் பற்றி பேசுவார். போராட்டமே பூமியை தாங்கி பிடிப்பாரா? அது நினைச்சா கூட கண்டிப்பா அவரே சொல்லுவாரு. அடுத்த ஒண்ணு ஆமா ஓடுலயே வந்து சவாரி செஞ்ச உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சம்பவக்காரர் அவர் தான். என்ன பண்ணாரு அப்படி? அதான் ஆமையை சாப்பிட்டு ஆமை ஓடுலயே சவாரி பண்ணாராமா. சவாரி இந்த விஜயகாந்த் படத்தெல்லாம் காட்டுவாங்களே, விஜயகாந்த் படத்தெல்லாம் காட்டுவாங்க. ஆமா, விஜயகாந்த் பத்தியே பேசிட்டு விஜயகாந்தியே மரியாதையா பேச வச்சாரு பத்தியா கடவுள் மாதிரியே. விஜயகாந்த் தவறா பேசியிருக்காரு. அப்படியேப்பட்ட விஜயகாந்த் மறுபடியும் வந்து நல்லபடியா பேச வச்சிரு வந்து மிகப்பெரிய ஆள் தானே. ஓகே, 2026 யார் முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2026 ஆமா. யார சொல்லணும் ஒன்றும் புரியலையே. இப்போதைக்கு ஆட்சி ஆள்றவங்க ஒழுங்கா ஆளட்டும். ஆண்டு நீட்டா பண்ண சந்தோஷம்தான். அடுத்து வரவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. யார்? இளைய தளபதி விஜய் அவங்களுக்கு புதுசா வந்திருக்காரு, அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? அப்ப நல்லது பண்ண கொடுத்துதான் ஆகணும். இல்ல இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணிருக்காரு விஜய் அவர்கள்? விஜய் அவர்கள் என்ன நல்லது பண்ணாங்கன்னா நிறைய பண்ணிட்டு தானே இருக்காரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இல்ல ஒரு 2-3 சொன்னீங்கன்னாக்கா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க, அது சொல்ல வரேன். பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பும் சரி, ரோட்ல போறவங்களும் சரி, அவருடைய தொண்டர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்ன எல்லாமே அப்படியே கேட்க சொல்லுங்க. ஓகேவா? அதை பத்தி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரஜினிகாந்த் நல்லா இருக்கும் போது தோட்டத்தை வச்சு விமர்சனம் பண்ணாரு. அவர் இறந்த அப்புறம் இவர் மாரி ஒரு தலைவர் யாருமே கிடையாது அப்படி பாத்தீங்கன்னாக்கா புகழ்ந்து பேசினாரு. சோ இந்த மாற்றங்கள் பாத்தீங்கன்னாக்கா வந்தது. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. சோ ஓகே, இப்ப அண்ணன் சீமான் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா கைது நடவடிக்கை நடத்துன்னு இருக்காங்க. ஒரு மிலிட்ரி மேன் பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து அவங்களை அடிச்சு பாத்தீங்கன்னா இட்லு போயிருக்கு பத்தி தகவல் வந்திருக்கு. இதை பத்தி கருத்து என்ன? ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிலிட்ரி மேனுங்கெல்லாம் நாங்க வந்து பெரிய லெவல்ல வச்சிருக்கோம். ஓகே, இப்ப அந்த ஆர்மி மேன் எல்லாம் நாங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப அவங்கள கொண்டு வந்து சீமான் வீட்டுக்கு செக்ரட்டரியா போட்டு அவரை வேற போட்டு அடிச்சு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆர்மி மேனை நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. இப்ப அமரன் படம்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே முகுந்து வரதராஜன் சார் இருக்காரு. அவங்களெல்லாம் நாங்க இன்னையும் நாங்க அந்த 14 பிப்ரவரி 14 வரும்போதெல்லாம் எங்களுக்கு மனசே உலுக்கிடும். அவங்களாம் மிகப்பெரிய போராளிகள், நம்மளுக்காகவே வாழ்றாங்க, நம்மளுக்காகவே சாகுறாங்க. அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரி மனுஷங்க வீட்டிலலாம் வச்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க. இந்த ஆர்மி மேனை யாருமே இனிமே வந்து செக்ரட்டரியா வேலை பார்க்காதீங்க.